நீங்களும் சரியாக பணியாற்றவில்லை என்றால் அதை கண்டிக்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. கண்டிக்கின்ற உரிமை மட்டுமல்ல, இன்னொரு முறை சரியாக பணியாற்றவில்லை என்றால் பொறுப்பை மாற்றி அமைப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்று சொன்னால் செயல்படாதவர்களை நான் வைத்துக் கொண்டு மீண்டும் தேர்தலை சந்திப்பது என்பது மிக மிக கஷ்டம். நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் 20-25 நாட்கள் தினந்தோறும் வந்து தினந்தோறும் அவர்களை அழைத்து பேசி வார்டு வாரியாக ஒரு 5 வார்டுக்கு ஒரு பொறுப்பாளர் என்று பிரித்து விட்டு இந்த அளவுக்கு நான் பணியாற்றி கூட மற்ற பகுதியெல்லாம் ஓட்டுகள் வருகின்ற போது இந்த ராசிபுரம் பகுதியிலே அதுவும் இந்த நகரமன்றத்தில் இவ்வளவு மக்கள் இடத்துல கெட்டது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்தால் அரிசி ரேசன் அட்டை வைத்துள்ள 2,15,00,000 பேருக்கு மாதம் 1,500 ரூபாய் வழங்குவார் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். ராசிபுரத்தில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்களும் சரியாக பணியாற்றவில்லை என்றால் அதை கண்டிக்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. கண்டிக்கின்ற உரிமை மட்டுமல்ல, இன்னொரு முறை சரியாக பணியாற்றவில்லை என்றால் பொறுப்பை மாற்றி அமைப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்று சொன்னால் செயல்படாதவர்களை நான் வைத்துக் கொண்டு மீண்டும் தேர்தலை சந்திப்பது என்பது மிக மிக கஷ்டம். நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் 20-25 நாட்கள் தினந்தோறும் வந்து தினந்தோறும் அவர்களை அழைத்து பேசி வார்டு வாரியாக ஒரு 5 வார்டுக்கு ஒரு பொறுப்பாளர் என்று பிரித்து விட்டு இந்த அளவுக்கு நான் பணியாற்றி கூட மற்ற பகுதியெல்லாம் ஓட்டுகள் வருகின்ற போது இந்த ராசிபுரம் பகுதியிலே அதுவும் இந்த நகரமன்றத்தில் இவ்வளவு மக்கள் இடத்துல கெட்டது.